என்ன தெரியுமா? மைண்ட் கண்டிஷனிங்னு பேர் அதுக்கு. நம்ம மைண்டை நம்ம வந்து கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நான் உங்க மைண்டை கண்டிஷன் பண்றேன் பாருங்க. என்னோட இருக்கிறீங்களா? என் பேச்சோட இருக்கிறீங்களா? மத்தியானம் கொஞ்சம் லேட்டா வந்தேனா, பிரதிபா மேடம் கிட்ட சொன்னேன், லெமன் ஜூஸ் வேணும்னு கேட்டேன். கவனிங்க, லெமன் ஜூஸை கொண்டாந்து கொடுக்கறதுக்கு பதிலா அந்த அம்மா ஒரு வேலை பண்ணாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்தாங்க, ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு வந்தாங்க, சர்க்கரை டப்பாவை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு என்ன டேஸ்ட்ல வேணுமோ கலந்துக்கோங்க மேடம்னு வச்சுட்டு போயிட்டாங்க. சரியா? இப்போ நான் டம்ளர் எடுக்கிறேன், எடுத்துட்டீங்கன்னா டம்ளரில் அந்த வாட்டர், அந்த தண்ணீரை ஊற்றுறேன். எலுமிச்சை பழம் கையில் எடுத்தேன், ரெண்டா வெட்டுனேன். அப்புறமா அந்த சர்க்கரையை பார்த்தேன். எனக்கு சர்க்கரை தான் பிடிக்காது. சர்க்கரை இல்லாமல் இந்த லெமனை தண்ணியில் புழிஞ்சு குடித்தா நல்லா இருக்காது. அதனால் என்ன பண்ணேன், ஒரு ஸ்பூனை எடுத்து லெமனை புழிஞ்சேன். புழிஞ்சு அப்படியே வாயில் போட்டுக்கிட்டேன். இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் வாயில தண்ணி ஊறுது? ஊறுச்சா? இதுக்கு பேர் தான் கண்டிஷனிங். நான் உங்க மைண்டை கண்டிஷன் பண்ணிட்டேன். எலுமிச்சை பழமே சாப்பிடாமலேயே எலுமிச்சை பழம் சாப்பிடுற அந்த உணர்வை உங்களுக்கு நான் ஏற்படுத்தினேன். இதுதான் ஒரு கவிதை செய்யும், இதுதான் ஒரு இலக்கியம் செய்யும், இதுதான் ஒரு பாடம் செய்யும். உங்களுடைய மைண்டை கண்டிஷன் படுத்தும். ஆனால் எங்க நாம தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னா, எந்த விஷயத்துக்கு கண்டிஷன் ஆகணுமோ அந்த விஷயத்துக்கு தான் கண்டிஷன் ஆகணும். எந்த விஷயத்துக்கு கண்டிஷன் ஆகக்கூடாதோ அந்த விஷயத்துக்கு கண்டிஷன் ஆகக்கூடாது. இங்கதான் நாம எங்க தப்பு பண்றோம், எங்க ஜெயிக். பாருங்க, தெனாலிராமன் கிட்ட ஒரு பூனையை கொடுத்தாராம் அந்த ராஜா. கொடுத்துட்டு தண்டனை, லேட்டா அவைக்கு வந்ததுக்கு தண்டனை, 10 நாள் இந்த பூனையை வளர்த்து கொண்டு வாடான்ட்டு. பார்த்தாரு தெனாலிராமன், பூனையை வளர்க்க முடியுமா? ஒரே நாள்ல அந்த பூனையை வளர்க்க முடியாதுங்கிற நிலையில அந்த பூனைக்கு மைண்ட் கண்டிஷனிங் பண்ணார். என்ன பண்ணாருன்னா, சூடா பாலை வச்சுட்டார். சூடா பாலை வச்ச உடனே சுட்டுக்குச்சு பூனை. அடுத்த நாள் வச்சா சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கு அடுத்த நாள் 5 நாள்ல பூனையை கொண்டு வந்தா ஒல்லி ஆயிடுச்சு பூனை. சார், இது என்கிட்ட இருந்தா செத்துரும் சார்னு, என்னால வளர்க்க முடியல சார். ஏன்? பால் வச்சா குடிக்க மாட்டேங்குது சார். எங்க பால் கொண்டு வான்னாரு மன்னர். பால் கொண்டு வந்து வச்ச உடனே பூனை குடிக்கல. தெனாலி என்ன செய்தார்? பூனையினுடைய மனதை கண்டிஷன் செய்தார்.